இக்கா தயனமா அவன் ஆத்தாலாம் உன் மாமியா கிட்ட ஏதோ சண்டை போடுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னாச்சுன்னு தெரியல. என்னன்னு தெரியல. உள்ள போனவங்களா இன்னும் ஆளை காணோம். உள்ளுக்குள்ள என்னவோ சத்தம் கேட்டுக்கிட்டு கிடக்கு. எதுவும் பெரிய சண்டையா? தம்பி என்னாச்சு? உள்ள என்ன சத்தம்? என்னக்கா இங்கனே என்ன கேக்குற? இந்த உள்ள போய் பாரு, எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. என்னம்மா உள்ள ஒரே சத்தமா கேட்டுச்சு? என்னாச்சு? என்ன இது கையில பொட்டியும் படுக்குமா? என்னங்க சித்தி, என்ன ரெண்டு பேரும் கோவமா இருக்கியே? என்ன? சும்மா நிப்பாட்டு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே நடிக்காத. நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டல்ல, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நடிக்கிற? ஏமா என்ன சொல்ற? நீ சொல்றது ஏதோ எனக்கு விளங்கல. என்னமா பேசுற? என்ன நான் நினைச்சதை சாதிச்சுக்கிட்டா? இப்ப எதுக்கு நீ பைய தூக்கிட்டு வந்து நிக்கிற? என்ன ஆச்சு உள்ள? ஏய் டயனா, இவகிட்டலாம் என்னடி வெட்டு பேச்சு? ஆனா ஒண்ணு டயனா, உன் வீட்டுல உள்ளவங்கள மாதிரி வேற எந்த வீட்லயும் நாட்டுல நான் யாரையுமே பார்த்ததில்ல. தான் புருஷன் தான் போட்ட கோட்டை தாண்டாம உள்ளதுன்னா எல்லா வீட்லயும் நடக்கிறதுதான். ஆனா தன்னோட குழந்தனும் மாமியாலும் கூட தான் போட்ட கோட்டை தாண்டாம இருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு பொம்பளை கைகாரியா இருப்பா. இந்தாரடி என் மவளை கூட்டுக்கிட்டு கிளம்புறேன். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ ஏன் ஆண்டு அனுபவி. இவ இடைஞ்சலா இருக்கான்னு சொல்லிதானே இம்புட்டும் பண்ண. நல்ல சந்தோஷமா இரு. என் மவளோட வயிற்றுல உன்னைய சும்மா விடாதுடி. தயனா, நான் ஒரு நாள் அப்படியெல்லாம் நினைச்சதே இல்லை. நான் உன்னை என் கூட பிறந்து தங்கச்சியா தான் பாக்குறேன். என்ன அம்மா அப்படியெல்லாம் பேசுறவ? அவள்கிட்ட சொல்லுமா. அவள்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னைய நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியே. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. உனையெல்லாம் நான் என்ன பண்றேன்னு பாரு. என்ன என்ன உனைய நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க? என்ன உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க? எதுக்கு இப்ப தாம் தூம் தைடகன்னு குதிக்கிறீங்க ஆத்தலமா அவ்வளோ? ஏமா பாத்துக்கமா. கண்ட சிறுக்கி ரோட்ல போறவெல்லாம் என்னை கேட்கறா பாத்தியா? இதுதான் இந்த வீட்டுல நான் வாழ்ற லட்சணம். தயனா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரி வேணா எதுவும் பிரச்சனைனா கேட்கதான் செய்வாங்க. அதுக்காக வாய முடிக்கிட்டா நிக்க முடியும்? நீ பாட்டுக்கு வால் இல்லாம தலை இல்லாம பேசுற. ஒன்னும் புரியல. இது கேட்டதுக்கு என்னமோ இப்படி பேசுற? சே, வாங்கிட்ட வச்சுக்கிட்டு பாரு, என்னையே சொல்லணும். வசந்தி, இவகிட்ட எல்லாம் மனுஷால பேசுவாங்களா? அவ ஆளையும் அவன் மூஞ்சியும் பாரு. என்ன பண்ண? வாங்கி தின்ன வந்தவ வாங்கி தின்ற வேலையை மட்டும் பாக்கணும். வெட்டு பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது சொல்லிவிட்டேன். டயனா டயனா, அமைதியாரு அமைதியாரு. இவளுங்க கிட்ட எல்லாம் பேசுறதே நமக்கு அசிங்கம். ஆமா டயனா, அந்த பத்திரம் யாருக்கிட்ட இருக்கு? தா நிக்கிற இதுகிட்ட தான் இருக்கு. என் மாவ கையெழுத்து போட உங்ககிட்ட பத்திரம் கொடுத்தால, அதை கொண்டு வந்து கூட நாங்க கிளம்புறோம். இப்ப எதுக்கு பத்திரம் எல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன ஆச்சுட்டு இப்படி பேசிக்கிட்டு நிக்கிறியே? எனக்கு ஒன்னும் புரியல. இன்னும் உங்களுக்கு ஒன்னும் புரிய வேண்டாம். பத்திரத்தை கொண்டு வந்து கொடுங்க, நாங்க கிளம்புறோம். ஏண்டி, அவதான் பத்திரத்தை கொடுன்னு கேக்குறல்ல, கொடுத்தா என்ன? என்னத்த நீங்களும் இப்படியே பேசுறியா? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? அதெல்லாம் இப்ப சொல்லி விளக்க முடியாது. அந்த பத்திரத்தை கொண்டு வந்து இவளுங்க மூஞ்சில விட்டேறி போய் தொலையட்டும். இந்த வீட்டுல இவளுங்க இருக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு தான் ஆபத்து. என்ன பேச்சத்தை பேசுறிய? என்ன பேச்சு இதெல்லாம்? பாவத்துல வார்த்தையெல்லாம் வீசிட்டா நாளைக்கு அதை நம்ம வலை போட்டு கூட அள்ள முடியாது. ஏன்னா எதுவா இருந்தாலும் மாமா வந்தா பேசிக்கலாம். உட்காருமா போயிட்டு. சித்தி சொல்றத கேளுங்க. இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டுல வாழ முடியாது. பத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்க போறியா இல்லையா? சும்மா நல்லவ மாதிரி என்கிட்ட நடிக்க வேண்டாம். சரிம்மா, நான் நல்லவ மாதிரி எதுவும் நடிக்க விரும்பல. பத்திரம் தானே வேணும், கொண்டு வந்து தாரேன். ஆனா ஒண்ணு, நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற. இந்த அவசர முடிவு உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விட போகுதுன்னு தெரியல. பாத்துக்க. இப்ப என்ன நடந்து போயிடுச்சுன்னு பைய தூக்கிட்டு இப்படி கிளம்பிக்கிட்டு நிக்கிற? ஏன் சித்தி, நீங்க வயசுல பெரியவங்க, நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா? கல்யாணம் பண்ண வீட்டுல எதுவும் மனக்கசப்பு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நீங்களே இவ்வளவு கூப்பிட்டுக்கிட்டு போலாமா? இதெல்லாம் ஒண்ணும் சரி கிடையாது சொல்லிவிட்டேன். என் மராசாத்தி, என் மவன் என்ன உனைய மாதிரி அனாதையா? அடிச்சாலும் உதைச்சாலும் ஆம்படியா வீடுதான் கதின்னு கிடக்கிறதுக்கு. ராசாத்தி சொல்றது கேட்பே மாட்டியா? பத்திரத்தை கொண்டு வந்து கிடாசு. புருஷன் சம்பாரிச்சு கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த துப்பு இல்ல. பேச்சு பேசுற பேச்சு. அவளுக்கு ஆத்தா வீடு இல்லைன்னா என்னடி? இல்லைன்னா என்ன? அவளா தனியா இருந்து அவ புருஷன் சம்பாதிக்கிற காசை ஒத்த ரூபாய சேர்த்து வச்சு இன்னைக்கு ஊர்ல பாதி இடத்த வாங்கி போட்டு வச்சிருக்கா. உங்களை மாதிரி கிடைக்கிற 5 ரூபாயும் 10 ரூபாயும் வாங்கி தின்னுக்கிட்டு நிக்கல. வாங்கி வைக்கட்டுமே. உன் மூத்த மருமக ஊர் முழுக்க என்ன ஊருக்கே வாங்கட்டும். அதனால எங்களுக்கு என்ன இருக்கு? அதுல பாதி உழைப்பு எப்படியும் என் மரும என்னோட உழைப்பா தான் இருக்கும். என்ன செய்ய? என் மரும என்ன ஏமாந்த இழிச்சு வை நல்லா எல்லாம் வலிச்சு போட்டுட்டிய. அதை வச்சு எல்லாரும் நல்லா பழிச்சுக்கிறீங்க. டயனாமா, தெரியாம கேக்குறேன். அப்படி என்ன தருவாயோ உன் மருமையை சம்பாரிச்சு கொடுத்து இந்த குடும்பத்தை நிலநாட்டிட்டாரு. பாவம் அக்கா வீட்டுக்காரரு கஷ்டப்பட்டு கல்லடிச்சு மண்ணடிச்சு காலேஜ் படிக்க வச்சு தான் தம்பிக்காரனை நல்லபடியா படிக்க வச்சுட்டோமேனு பெருமச்சு விடுறதுக்குள்ள உன் மவையில கூட்டியாந்துக்கிட்டு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைன்னு நின்று போட்டாரு. அதுல இருந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணமெல்லாம் உன் மவ கையில தானே இருக்கு. உன் மவ நடத்துறதெல்லாம் ஊர் உலகத்துல யாருக்கும் தெரியாமலா போச்சு? தெரியாம எப்படிமா இருக்கும்? எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். என் மவ பண்றதுதான் இந்தா நிக்கிற பொம்பளை. இதுவும் நான் உள்ள போயிருக்காளே அவளும் ஊரு முழுக்க தண்டோர அடிக்கிறாளவ. நான் செல்லமா பார்த்து வளர்த்து பெத்து ஆளாக்குன ஒத்த மவளை இவன் மவன் தானே காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திங்க கூட்டியாந்து இப்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவன் மவனை மட்டும் கல்யாணம் பண்ணல. என் பொண்ணோட ரேஞ்ச என்ன தெரியுமா? இந்தாமா டயனா, நீ கொடுத்த பத்திரம் குடிபிடி. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டா. இனிமே இவ தொல்லை ஒழிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு கதிக்க. இனிமேதான் உங்களுக்கு அழிவு காலமே ஆரம்பிக்க போகுது. ஏய் டயனா, நம்ம வாயில சொல்லக்கூடாது எதையும், செய்கையில காமிக்கணும். வாடி போலாம். நான் என்னத்த பண்ண? ஏத்த என் மேல இம்புட்டு வாசாங்க விட்டுட்டு போறாளுவ.
நான் என்னத்த தப்பு பண்ணேன் சொல்லுங்க அத்தை. நான் என்ன பண்ணேன்? உள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் பாட்டுக்கு செவனேண்டு இங்க இருக்கு. என்னை பிடிச்ச அந்த பேச்சு பேசிட்டு போறாளே, இதெல்லாம் நல்லதுக்குண்டா? அழிவு காலம் நமக்கு இல்லடி, அவளுக்குதான். அவளுக்குதான் அழிவு காலம் வந்திருக்கு. அதான் இப்படி பண்ணிட்டு போறா. ஆத்தாக்காரியா இருக்கவ இப்படி அம்மாவா வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சாராக்குவா? அவ ஆத்தா இங்க வந்தாலே இப்படித்தான் பிரச்சனை பண்றா. ஏத்த நான் ஒரு வார்த்தை கேட்கறேன், எனக்கு பதில் சொல்லுவியலா? அவ கேட்குற மாதிரி அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தா என்னதான் செய்யறான்ட்டு பார்க்கலாமே. போட்டு கொடு, எனக்கு என்ன அதனால? போட்டு கொடு, போட்டு கொடுத்துட்டு நீ உன் புருஷனை நடுத்தருவில் நில்லுங்க. ஏக்கா உன் மாமியை சொல்றதும் சரிதான் ஏக்கா. ஒத்த ரூபாயா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு வாங்கினத இப்படி பருந்து மாதிரி வந்து புடுங்க நினைக்கிறாளே, அதெல்லாம் நல்லதுக்குண்டா? அவெல்லாம் நல்ல எண்ணத்தோடயா உங்ககிட்ட வந்து கையெழுத்து கேட்கறான்னு நினைக்கிற? அதெல்லாம் ஒரு நாளும் கிடையாது. அப்படியெல்லாம் அவ நல்ல எண்ணம் வச்சிருந்தானா இந்நேரத்துக்கு அவ எப்படியோ இருந்திருப்பாக்கா. ஆமாக்கா, என்னவோ பிராடு வேலை பண்ணிக்கிட்டு தான் ஆத்தால மவள கையெழுத்துன்னு அலைஞ்சுக்கிட்டு நிக்கிறாளுவ. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு என்னத்துக்கு நீ நம்பிக்கிட்டு கிடக்க? அவளுக்கு வேணும்னா அவ செஞ்சுக்கிட்டோம். ஏன் அவ ஆத்தா அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ நான் நினைச்சா என் மவளை கோடீஸ்வர வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றாள். அப்ப அவ ஆத்தா அவ மவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எங்கேயாவது கடனை வாங்கி கொடுத்து கடையை வைங்கடி சொல்ல மாட்டா? இப்ப நீ குழப்பத்துல இருக்க. நீ யோசிக்கிறது எல்லாம் தப்பா தான் இருக்கும். கொஞ்சம் நிதானமா உட்காந்து யோசிச்சு பாரு. அப்ப தெரியும் அவ யாரு என்ன எப்படிப்பட்ட ஆளுன்னு. அடியே இத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காத. லட்சுமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இதை பத்தி எல்லாரும் பேசலாம். உன் புருஷன் செத்த கேக்குது. லட்சுமி ஏத்துறதுக்கு ஆளு வந்துட்டா அவ்வளோ இருக்கு. வா போலாம். ஆக்கா வா, இதை அப்படியே விட்டுரு, இதை விடு. அவ வாயை பத்தி தெரியாது. நாய் குலைக்குதுன்னா நம்மள திரும்ப குலைச்சிக்கிட்ட கிடக்க முடியும்? ஒதுங்கி போறதே நமக்கு நல்லது. வா, சேத்துல கல் எடுத்து அடிச்சா அது நமக்கு தான் பாதிப்பு. வா. என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? எதுக்கு நீ அவசரமா வர சொன்னீங்க? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி ரெண்டு பேரும் கோவமா இருக்கிய? உங்களை பார்க்க எனக்கு பயமா இருக்கு. கோவமா இருக்குமா? கோவமா மட்டும் இல்லடா, கொலை பண்ற அளவுக்கு வேகமா இருக்கும். என்ன டயனா, என்னம்மா இன்னைக்கு கோயில்ல படையல் போடுறோம்னு சொன்னாங்க. அதுக்கு கிளம்பிக்கிட்டே இருந்தோம். நீங்க என்னன்னா திடீர்னு வீட்டுக்கு வான்னு சொல்றீங்க? எதுவும் பிரச்சனையா? நீ வீட்டுல இல்லாம எங்க என்ன பண்ற? அண்ணே, என்னை அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கண்ணே. என்ன சொல்ற? எனக்கு நீ சொல்றது எதுவும் புரியல. ஆமாண்டா டக்கு, உன் தங்கச்சியே அவளுங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு துரத்துட்டாளுங்க. அவளுங்க துரத்துறது உன் தங்கச்சியை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் தான். இங்க இருந்து அங்க போயிருந்த என்னைய எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்தி, என் மரியாதையை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்தி ரெண்டு பேரையுமே வெளியே துரத்திட்டாளுங்க. யாரு சொல்றீங்க? ரெண்டு பேரும் வீட்டுல இல்லையா? அவங்க இருந்து மட்டும் என்ன பண்ண போறாங்க? யாரை கேட்பாங்க? இந்த வீடே தான் பொம்பளை ராஜ்யமா இருக்கு. ஆம்பளைங்க இருந்து யாரை கேக்குறது? எல்லாரும் தான் அந்த ராசாத்திக்கு பொட்டி பாம்பா மகுடி மாதிரி அடங்கி இருக்காங்க. யாரை கேப்பா? இல்ல ஏன் மச்சான் அப்படி பண்ண மாட்டாங்களே? என்ன பிரச்சனை? எதுக்காக வெளியே அனுப்புனாங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. பத்திரத்துல கையெழுத்து போட்டு தர சொன்ன இல்லையா உன் சின்ன மச்சானுக்கு? ஊருக்குள்ளேயே மெக்கானிக் கடை வைக்கலாம்னு சொல்லி லோன் போட இந்த ராசாத்திக்கிட்டையும் அவ புருஷன்கிட்டையும் கையெழுத்து கட்டலையா? அதை போட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாளவ. இன்னைக்கு என் மகளுக்கு இந்த நிலைமைனா இந்த வீட்டுல பொண்ணு கட்டின உனக்கு என்ன நிலைமை பாத்துக்கூட டக்கு. கையெழுத்து போட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஏன்? எதனால? கையெழுத்து போட்டு கொடுத்து என் வீட்டுக்காரரு ஊருக்குள்ளாரே கடை வச்சுட்டாருன்னா இந்த ராசாத்தியாலும் அவ புருஷனாலையும் எல்லாத்தையும் சுருட்ட முடியாது இல்லையா? அதுக்காக தான் இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா சுருட்டிக்கிட்டாங்க. இனி அங்க ஒன்றும் இல்லை. நீங்களும் நானும் நடுத்தெருவில் ஏமாளி மாதிரி நிற்க வேண்டியதான். நீங்களாவது வெளியூர்லேருந்து அப்பப்போ வாரீங்க போறீங்க, அதனால உங்களை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நான் அப்படி இல்லை இல்லையா? கூடவே இருக்கேன். அவள் பண்ணுற திருட்டுத்தனம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவள் பழைக்க முடியாது இல்லையா? அதனால தான் என்னைய துரத்திட்டா. என்னமாடா என்ன நீ சொல்றதெல்லாம்? ஆமாண்டா டக்கு, நீ தாண்டா எங்களுக்கு உதவி பண்ணணும். நான் எப்படி உதவ முடியும்? ஏற்கனவே கர்ப்பமா இருக்கிறேன்னு பொய் சொல்ற விஷயத்துல நானும் சம்மந்தப்பட்டேன்னு யாருமே இப்ப என்னை அங்க மதிக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாத என் பொண்டாட்டியே அங்க இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் வந்தா. அவங்க என்கிட்ட கொடுத்த பத்திரத்தை நான் திரும்ப மீட்டு கொண்டு போய் கொடுத்தேன்னு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அந்த குடும்பமே பிரச்சனை உள்ள குடும்பம் தான் போல இருக்கு. சே, ஏன் அப்படியெல்லாம் இருக்காங்களோ தெரியல. அப்படியெல்லாம் பிரச்சனை எதுக்காக பண்றாங்க? அந்த ராசாத்திக்கிட்ட இருக்கிற எதையும் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு தான். எல்லாமே அவளை அவ புருஷனை மட்டும் அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான். ஏண்டாக்க என்னமோ ஊரு முழுக்க நாங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம், அப்படி பண்ணிருக்கோம் இப்படி பண்ணிருக்கோன்னு அவ ஆட்டக்காரி இன்னைக்கு அவ்வளவு புலம்புறா. அடமான வச்ச பத்திரத்தை அவளால மீட்ட முடியாதா என்ன? எல்லாம் ஒன்னையும் என்னையும் ஏமாத்தி கண்ணை மறைச்சி அந்த கிழவி அவ மூத்த மவனுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு பாக்குறாடா. இதை சும்மாவே விடக்கூடாது. இந்தா நான் பெக்காத பிள்ளை நீ, இந்தா நான் பெத்த பிள்ளை இவ. உங்களுக்கு ஆத்தாதான் வேற, ஆனா அப்ப ஒண்ணு. உங்க ரெண்டு பேர் உடம்புல ஓடுறதும் ஒரே ரத்தம் தான். உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு இவளுக்கு வந்த நிலைமை தான் நாளைக்கு உனக்கு வரும். அந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க, ஆனா அது ஒரு நன்றி கெட்ட குடும்பம். என் பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனதுக்கு நீ தாண்டா நல்ல பதில் கொடுக்கணும் அவளுங்களுக்கு. இந்த வீட்டுல கேட்கறதுக்கு ஆம்பளைங்க யாரும் இல்ல. என் மவளை அடிச்சுப்பட்டா கூட நாதி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே உன் சின்ன மச்சான் அப்படியெல்லாம் பண்றான். டயனாவுக்கு எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒருவன் நீ மட்டும் தானே டக்கு.
சித்தி அழாத சித்தி அழாத. ஆ, நான் இருக்க டைனாவுக்கு அழாத. டைனா வா நம்ம போய் கேட்கலாம். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஒரு லோனுக்காக தானே கையெழுத்து கேக்குறீங்க, அதுக்காக ஏன் அப்படி எல்லாம்? இல்ல இல்ல, நீங்க எதுவும் கேட்க வேணாம். அவளுங்க எப்படி என் மவளை வெளியே துரத்துனானுங்களோ அதே மாதிரியே நீ உன் பொண்டாட்டியை அடிச்சு துரத்தணும். உன் பொண்டாட்டிக்கு நீ கொடுக்குற குடைச்சல்ல அவளுங்கெல்லாம் நெல்ல குழஞ்சு போய் நிக்கணும். அது எப்படி நான் என் பொண்டாட்டிய? ஏன்னா எனக்காக செய்ய மாட்டியா? நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிக்க மாட்டேன் நானே. உன் பொண்டாட்டியும் நல்லவன்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத. அவளாம் அவ அண்ணனுக்கு ஒண்ணுன்னா சும்மாவே விட மாட்டா. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் நான் என்ன பண்றது? நீ என்ன பண்றதுன்னா எல்லாம் நீதான்டா பண்ணணும். அந்த குடும்பத்தை நீதான் நடுத்தருவுல நிக்க வைக்கணும். அவளுக்கு கிட்ட இருக்கிற சொத்து பத்தை எழுதி வாங்கினா கூட அவளுங்களுக்குலாம் வலிக்காது. திரும்ப காசு பணம் சேர்த்து அதையெல்லாம் திரும்ப வாங்கிடுவாளுங்க. ஆனா உன் பொண்டாட்டி மேல கை வச்சா, உன் பொண்டாட்டிய உதச்சி துரத்துனா அவ அண்ணனுக்கும் தம்பிக்கும் வலிக்கும்ல. அப்படி இருந்தாலும் அந்த ராசாத்தி இருக்காளே, அவளுக்குலாம் என்ன வலிக்கும்? அவ நல்லா வேடிக்கை தான் பாப்பா. ஏய், அவளுக்கு வேற வழியில ஆப்பு வச்சுக்கலாம் முடியே. சித்தி நீ கவலையே படாத. என் தங்கச்சி இன்னைக்கு பட்ட அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் நான் படுத்திக்கிறேன். அந்த குடும்பத்துல உள்ளவங்கள இப்ப நிலகொலை வைக்கணும், அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும். அதானே நான் பாத்துக்கிறேன். அந்த ராசாத்திய சும்மாவே விடக்கூடாதுனே. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். ஆனா அந்த நாயி அவளே அந்த ஆட்டம் போடுறா. நம்மளா யாருன்னு காமிக்க வேணாமா? அவளை முதல்ல எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுனே. சரி சரி, நீ இதை பத்தியும் யோசிக்காத. நல்லா ரெஸ்ட் எடு சரியா? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் செலவுக்கு ஒரு 5000 இருந்தா கொடுங்களா 2 பேரும்? இன்னைக்கு கடைக்கு போக காசே இல்லை சுத்தமா. பாட்டில் ஒண்ணு இறக்குனாதான் என் பொண்டாட்டியை போட்டு மிதிக்கிறதுக்கு சரியா இருக்கும். அதுக்காக இப்ப என்ன தாரேன். இன்னைக்கு அவளை மிதிக்கிற மிதியில வாத்தா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா வெளியே வரணும். மண்டைய பொழந்து ஓட ஓட விட்டு விரட்டுற பாருங்க. அவளை நீ இங்க அடிக்கிறது அவ ஆத்தாளுக்கு அங்க வலிக்கணுனே. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மாவா பொண்டாட்டின்னு வரும்பொழுது யாரு பக்கம் நிக்கிறது, யாருக்காக பேசுறது? நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பேசுனா ஏதோ ஒரு உறவை இழந்துதான் ஆகணும் போல. டயனா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததே என் குடும்பத்தோட நீ சந்தோஷமா எல்லார் கூடயும் ஒன்னா நம்ம குடும்பத்தை எப்பயும் ஒத்துமையா வழிநடத்தி எடுத்துக்கிட்டு போகணுதான். ஆனா உன்னால இன்னைக்கு இவ்வளவு பிரிவு உண்டாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இத்தனை வருஷமா நீ பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இனியும் என்னால பொறுத்து வாழ முடியாது. இன்னைக்கு நீ பண்ணதெல்லாம் பார்த்தா எதுக்குடா நம்ம வாழுறோன்ற மாதிரி இருக்கு. நான் இல்லாட்டி போனா உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கும் டயனா. என்னால நீயும் கஷ்டப்பட வேணாம். இனி நான் யாருக்காக வாழ்ந்து என்ன பண்றது? இந்த வீட்டுல என்னாலதான் பிரச்சனையே. கணவன் மனைவிக்குள்ள புரிதல்னு ஒண்ணு கட்டாயம் இருந்தே ஆகணும். யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகணும். இப்படி யாரும் விட்டு கொடுக்காம போனா இந்த உறவு நிச்சயம் நிலைக்காது டயனா. நீயும் உன் வாழ்க்கையில நான் தலையிட விரும்பல. என் அண்ணன் மைனி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க எனக்காக நிறைய செஞ்சுட்டாங்க. நான் இருக்கிறது தான் எல்லாருக்கும் பிரச்சனை. என்னாலதான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இப்படி எல்லாம் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு பதிலா நான் எங்கேயாவது போய் சாவலாம்.